ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேடீஸ் வியர் பண்ணக்கூடிய பேண்ட் எலாஸ்டிக் வந்து அது லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னுடைய பேண்ட் அதே மாதிரி ஒன்று இருந்தது. 4 ஆர் 5 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். 1 இயர் இருக்கும் வாங்கி. நான் வாங்கும்போது என்ன சைஸில் இருந்துச்சோ அதை விட என்ன ஆயிடுச்சு, டபுள் சைஸாக எலாஸ்டிக் லூஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப யூஸ் பண்ணணும். வேஸ்ட் பண்ண எனக்கு மனசில். ஏன்னா கிளாத் நல்லா ஒயிட் கலர் கிளாத்து நல்லா இருக்குது. கீழே டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஏன்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி உள்ளே எதுவும் ரோப்பும் கிடையாது. ஸோ அதனால் இதை ஒன்று வேறு ஏதாவது ஆல்ட்ரு பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும், இல்லைனா வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், நான் ஏதாவது ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலாஸ்டிக் இருக்கக்கூடிய போர்ஷனை அப்படியேவும் ஒரு மடி மடக்கி கீழேருந்து ஒரு 1/4 இன்ச் விட்டு ஒரு தையல் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை போட்டு முடிச்சுட்டு திரும்ப என்ன பண்ணிக்கிறணும் அப்படின்னா, மேலேயும் அதே மாதிரி என்ன பண்ணிக்கிறணும், ஒரு 1/4 இன்ச் விட்டு தையல் போட்டுக்கிறணும். கீழேயும் மேலேயும் 1/4 இன்ச் விட்டு விட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறணும், தையல் போட்டுக்கிறணும். ஹானரில் போட்டால் ரோப்பு ரோப் உள்ளே விட்ட பிறகும் ஸ்டிக்காக நிற்காது. கிளாத்து 2 கார்னரில் நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா மேலேயும் கீழேயும் ஒரு 1/4 இன்ச் விட்டு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிடில் போர்ஷனில் ஒரு சின்ன ஹோல் போட்டுட்டு சிசரை வச்சு ஒரு சின்ன கட்டிங் போட்டிங்கன்னா ஹோல் வந்துடும். ஸோ அதில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரோப்பை கோர்த்துக்கலாம். ரோப் நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ்கர்ட்டில் இருக்கக்கூடிய ரோப் தான். நான் எப்போவுமே அந்த நாடாவை எடுத்து வச்சுருவேன். டேமேஜ் ஆகிடுச்சு கிளாத் அப்படின்னா, அந்த நாடா நல்லா இருக்குது அப்படின்னா அதை நான் எடுத்து வச்சு எதுக்காக யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அது மாதிரி தான் இதுக்கு கோர்த்துட்ருக்கேன். கோர்த்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நான் கோர்த்துட்டேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், நீட்டாக ஃபுல்லாக கிளாத் ஃபுல்லாக நல்லா அரேஞ்ச் பண்ணியாச்சு. நீட்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை உள்ளே முடிச்சு மாதிரி போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இதை வியர் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்தை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.